அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நாம் எல்லாம் வாழ்விலே நம்மின் பொருளாதாரங்களில் முன்னேறி வர வேண்டும் என்று ஆசைப்படுவோம். குறிப்பாக நாம் செய்யக்கூடிய தொழில்களில், நம்மின் வியாபாரங்களில், ரிஸ்க்குகளில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த வாய்ப்பை இந்த முஹர்ரம் மாதத்தில் மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நான் சொல்ல வருகிறேன். அந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த வாய்ப்பை பெற்றவர்களாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. பொதுவாகவே நாம் சம்பாதிப்பதே நம்மின் செலவினங்களுக்காகத்தான். பெரும்பான்மையாக நம்மின் சூழல்கள், நம்முடைய குடும்பங்கள் என்ற பல தேவைகளுக்காக நாம் சம்பாதிக்கிறோம். அந்த தேவைகள் தடையில்லாமல் சிறப்பாக 365 நாட்களும் நல்ல நிலையில் நடக்க வேண்டுமானால் நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஹதீஸ், யார் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளான ஆஷூராவிலே தன் குடும்பத்தார்களுக்காக விசாலமாக செலவு செய்கிறார்களோ, அதாவது விசாலமான செலவு என்று சொன்னால் ஹலாலான விஷயங்களில் விசாலமான முறையில் செலவு செய்கிறார்களோ, அல்லாஹ் அவருக்கு அந்த வருடம் முழுவதும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல எல்லா நல்ல காரியங்களிலும் பரக்கத்தான விசாலத்தை ஏற்படுத்துகிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்று நான் சொல்ல வருகிறேன். அதாவது அன்றைய நாள் நீங்கள் இப்படி செய்து விடுங்கள். வரக்கூடிய ஆஷூராவினுடைய தினத்திலே நாம் நம்முடைய வீட்டின் செலவுகளை செய்ய வேண்டும். எப்படியும் வீட்டுக்கு தேவையான ஜாமானங்கள், பொருள்களை வாங்குவோம். அதை ஆஷூராவின் நாளிலே வாங்கி பாருங்கள். நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் அந்த வருடம் முழுவதும் ரிஸ்க்குகளில் தடை இருக்காது. ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வீட்டிற்கு மளிகை ஜாமானம் வாங்கியிருந்தால் வருடம் முழுவதும் அல்லாஹ் தாராளமாக வாங்குவதற்கான பொருளாதாரத்தை, அது லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், நபியின் வார்த்தை, அல்லாஹ் வருடம் முழுவதையும் விசாலப்படுத்தி விடுவான். ஆக அந்த வருடம் முழுவதும் விசாலம் கிடைப்பதற்கு அன்றைய நாளில் நம்முடைய வீட்டின் தேவைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய மகத்தான கூடிய ஆஷூராவின் நாளிலே வைத்திருக்கிறான் என்றால், பிறர்களின் தேவையை பூர்த்தி செய்தால் அல்லாஹ் எவ்வளவு பாக்கியங்களை தருவான். பொருளாதாரம் உள்ளவர்கள், பொருளாதாரம் படைத்தவர்கள், இல்லாதவர்களுக்கு ஆஷூராவின் நாளிலே உதவி செய்து பாருங்கள். காரணம், ஆஷூராவின் நாள் என்பது எத்தனையோ நபிமார்கள், நல்லோர்களின் சிரமங்கள் நீங்கிய நாள். அல்லாஹ் நம்மின் சிரமங்களை நீக்குவதற்காக அன்றைய நாளில் தான தர்மங்களை செய்து நாம் அல்லாஹ்விற்காக நபியவர்கள் கூறிய 9, 10 அல்லது 10, 11 என்ற நாட்களில் நோன்பு நோற்று மார்க்கம் சொல்லித்தந்த எல்லா நலவுகளையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கான நல்ல நசீபை அல்லாஹு தாலா நாம் அத்துணை நபர்களுக்கும் நிரப்பமாக தந்து வாழ்வில் வெற்றியாளர்களாக ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.